சார் வணக்கம். வணக்கம். இப்ப தமிழ்நாடு பொறுத்தளவுல இப்ப தேர்தல் நெருங்கிட்டு இருக்கு. பட் இன்னும் கூட்டணிகள் இன்னும் ஃபைனலைஸ் ஆகல. ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான அப்சர்வேஷன் என்னன்னா, திமுக இந்த லாஸ்ட் 4 இயர்ஸாவே கூட்டணி ஸ்ட்ராங்கா இருக்குன்னே சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனா எலெக்ஷன் கிட்ட வரும்போது திமுக கூட்டணியில நிறைய பிரச்சனைகள் வரத பார்க்க முடியுது. இன்னொரு சைட்ல அதிமுக கூட்டணி வீக்கா இருக்குன்னே சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனா எலெக்ஷன் கிட்ட வரும்போது ஓரளவுக்கு ஸ்ட்ராங்கா இருக்கு. அன்புமணி ராமதாஸ் வராரு, டிடிவி வராரு, தேமுதிக மேபி வரலாம் அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. சோ ஸ்ட்ராங்கா இருந்த திமுகவுக்குள்ள இப்ப எலெக்ஷன் கிட்ட நெருங்கும்போது நிறைய பிரச்சனைகள் வருது. அதிமுக ஓரளவுக்கு ஸ்லைட்லி பலப்பட்ட மாதிரி தெரியுது. இது எப்படி பாக்குறீங்க ஓவராலா? பட் ஸ்டில் ஐ திங்க் டிஎம்கே அலையன்ஸ் இன்டாக்ட் தான் எனக்கு தோணுது. இப்போ அவங்களுக்குள்ள இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாமே அட் த மேக்ஸிமம் ஸ்டாம் இன் டீ கப் தான் எனக்கு தோணுது. தட்ஸ் வாட் ஐ ஃபீல். காங்கிரஸோட மட்டும்தான் அவங்களுக்கு பிரச்சனை. விசிகேவோட ஒன்றும் அவங்களுக்கு ராம்தாஸ் உள்ளே வந்தால் அவர் தெளிவாக நான் போவேன்ட்டாரு. அந்த ரிஸ்க் ஸ்டாலின் எடுக்க மாட்டார். தே வில் கீப் விசிகே. அப்படிதான் எனக்கு படுது. காங்கிரஸோட சில ப்ராப்ளம்ஸ் இருக்குது. பட் அட் எண்ட் ஆஃப் த டே தட் வில் பி சார்ட்டட் அவுட். ஏன்னா ஸ்டேக்ஸ் ஆர் வெரி ஹைன்னுவாங்க. காங்கிரஸுக்கும் திமுகவுக்கும் ரெண்டு பேருமே மேட் ஃபார் ஈச் அதர். காங்கிரஸுக்கு டிஎம்கேவோட 32 எம்பிஸ் இன் பார்லிமெண்ட், 22 லோக்சபா எம்பிஸ் அண்ட் 10 ராஜ்யசபா எம்பிஸ் இஸ் வெரி க்ரூஷியல். தமிழ்நாடு சென்ட்ரிக்காக அவங்க முடிவெடுக்க முடியாது. அட் த சேம் டைம் இங்கே டிஎம்கே நம்ம ரொம்ப இதுவாக எப்படி சொல்கிறது, ரொம்ப சீப்பாக பிரேக்கப் ஹேண்டில் பண்ணுறாங்க. தேர் கட்டிங் இன்டு ஒரு ஓட்ஸு, அதை உள்ளே வச்சு அழிக்கிறாங்கன்ற அந்த ஃபீலிங் அவங்களுக்கு இருக்குது. பிஜேபி வெளியில் வச்சு அழிக்குது, திமுக நம்மளை உள்ளே வச்சு அழிக்குதுன்னு அவங்க ஃபீல் பண்ணுறாங்க. கன்சிஸ்டன்ஸாக 3 எலெக்ஷன்ஸில் சீட்ஸை குறைச்சிக்கிட்டே வந்துட்டாங்க. 63 சீட்டு 2011, 2016 41, 2021 25. பட் மினிமம் சீட்ஸ் வரும்போது தான் மேக்ஸிமம் சீட்ஸ் ஜெயிக்கிறாங்க. 63 வாங்கி 5 ஜெயிச்சாங்க, 41 வாங்கி 8 ஜெயிச்சாங்க, 25 வாங்கி 18 ஜெயிக்கிறாங்க. The more we go for minimum number of seats, the chances are more for winning elections. பட் அவங்க அதை தாண்டி லோக்கல் பாடிஸில் ரெப்ரசன்டேஷன் இல்லாமல் காங்கிரஸை டிஎம்கே டெசிமேட் பண்ணுதுன்றது தான் காங்கிரஸோட இப்போ மெயின். மோர் தேன் அசம்பிளியே லோக்கல் பாடிஸில் அவங்க ரிசர்வேஷன் 20% கேட்குறாங்க. அதை கொடுக்க மாட்டேன்றாங்க. அவங்க ஸ்டாலின் கவர்மெண்ட் வந்த பிறகு நடந்த லோக்கல் பாடி எலெக்ஷன்ஸில் அலையன்ஸ் பார்ட்னர்ஸ் எல்லாரோடையும் டிஎம்கேக்கு ப்ராப்ளம். அவங்களுக்கு அலாட் பண்ண சீட்ஸ்லாம் டிஎம்கே கண்டெஸ்ட் பண்ணி ஜெயிச்சாங்க. ரிசைன் பண்ண சொன்னால் அவங்க ரிசைன் பண்ணலை. ஒரு கட்டத்தில் ஸ்டாலினே நான் வெட்கி தலை குனிக்கிறேன்னாரு. ஏன்னா அவர் சொன்னதே அவங்க கேட்க மறுத்துட்டாங்க. அவங்க ஓன் பார்ட்டி மென் அண்ட் விமன். ஸோ காங்கிரஸ் இப்போ லோக்கல் பாடிஸ்லேயும் சீட்ஸ் அதிகமாக கேட்குறாங்க. அது இவங்க பொலிட்டிக்கல் ஸ்பேஸை ஈல்டு பண்ண மறுக்கிறாங்க. பட் ரெண்டு பேரும் ஒருத்தர் விட்டு ஒருத்தர் போக மாட்டாங்க. வெளியே தனியாக போனாங்கன்னா ஃபினிஷ்டு. காங்கிரஸ் வில் பி ரவுட்டடு. டிஎம்கே 70 to 80 சீட்ஸ் மேலே வர முடியாது. ஏன்னா காங்கிரஸோட ஓட்ஸுன்றது கான்ட்ரிபியூட்டரி ஃபேக்டர். இட்ஸ் லைக் 31 மார்க் திமுக வாங்குதுன்னா 3லேருந்து 4 மார்க் ஆட் பண்ணால் 35 பாஸ் மார்க்னா அந்த 3 to 4 மார்க்ஸ் தான் காங்கிரஸோட மார்க்ஸ். நீங்கள் 31 மார்க்ஸ் வாங்கி ஒரு பிரயோஜனம் இல்லை. தனியாக அந்த 3 to 4 மார்க்ஸ் அது சைபரு. ஸோ திஸ் இஸ் தி டைனமிக்ஸ். பவரில் ஷேர் வேணும்னு கேட்கறது இட்ஸ் அ பிளாய் டு கெட் மோர் சீட்ஸ், அவ்வளோதான். அதுக்கு மேலே அதில் ஒன்றும் கிடையாது. எனக்கு என்னமோ டிஎம்கே அலையன்ஸ் வீக்காக இருக்குன்னு எனக்கு தோணல. அந்த அலையன்ஸ் அது இப்போ இட்ஸ் சம் சார்ட் ஆஃப் ரஃப் பேசேஜ் போயிட்டு இருக்குது. இப்போ தே வில் ஓவர் கமிட் தான் எனக்கு தோணுது. ஏன்னா ஸ்டேக்ஸ் ஆர் வெரி ஹை. சிக்கல் இருக்குது, நான் மறுக்கல. பட் கிவன் தேர் பேக்ரவுண்ட் கடந்த காலத்தை வச்சு பார்க்கும்போது அண்டு டிஎம்கேவோட பொசிஷனை வச்சு பார்க்கும்போது ரெண்டு பேருக்குமே they have to go for a compromise. ஸோ இப்போ காங்கிரஸ் தரப்புல ஒரு கமிட்டி ஒன்று ஃபார்ம் பண்ணியிருக்காங்க பேச்சுவார்த்தை நடத்துறதுக்கு, கூட்டணி குறித்த பேச்சுவார்த்தை நடத்துறதுக்கு. திமுக ஏன் அதை இன்னும் ஃபார்ம் பண்ணாமல் இருக்காங்க? ஐ திங்க் இந்த வாரம் அவங்க ஃபார்ம் பண்ணிடுவாங்க நான் கேள்விப்பட்டேன். ஆனால் ஏன் இவ்வளோ லேட் ஆகணும்? அது அவங்களுக்கு ஒரு கோவம் இருக்குது காங்கிரஸ் மேலே. எஸ்பெஷலி தட் பர்சன் சொடாங்கர்ன்ற தட் பர்சன் காங்கிரஸ் கமிட்டியில் பேசுறதுக்கு அனுப்பினவர் ஸ்டாலினுக்கும் அவருக்கும் அது கெமிஸ்ட்ரி டசன்ட் ஒர்க். அவர் டிசம்பர் ஃபர்ஸ்ட் வீக்கில் போய் பார்க்கும்போது சம் டால் கிளைம்ஸ், 70 சீட்டு வேணும், ஆட்சியில் பங்கு வேணும், 6 மந்திரி வேணும்னு தேவர் அனாய்டு. அவங்க என்ன சொல்லிட்டாங்க, நாங்கள் ஒரு கமிட்டி போடுவோம், கமிட்டி போட்ட பிறகு நீங்கள் பேசுங்கட்டாங்க. நான் 38 நாள் என்னமோ ஆகுது அந்த கமிட்டி இவங்களை மீட் பண்ணி. இவங்க கமிட்டி போடலை. ராகுல் காந்தியை கனிமொழி போய் பார்த்த பிறகு இந்த பர்செப்ஷன் வாஸ் அவங்க சார்ட் அவுட் ஆகிடும். நான் கூட அப்படி தான் நினச்சேன். பட் இன்ட்ரெஸ்டிங்லி the issue refused to die down. சிக்கல் இருக்கு. ஒருவேளை திமுகவுக்கு டைரக்டா ராகுல் சோனியாவோட பிசினஸ் பண்ணதான் விருப்பம் இருக்கும். இல்ல அப்படிதான் பண்றாங்க. அப்படிதான் இது கடைசியில் அங்கதான் போய் முடியும். நான் உங்களுக்கு சொல்றேன், மார்க் மை வேர்ட்ஸ். இப்போ இவங்க டிஎம்கே இந்த வீக் வாட் ஐ ஹர்ட் வாஸ் இந்த வீக் அவங்களுக்கு அந்த கமிட்டி அவங்க போட்டுருவாங்க. இந்த வீக்னா இந்த வீக்கும் 10 daysல போட்டுருவாங்க. டேப்ரியன் இங்கே உட்காந்து பேசுவாங்க. யாரு காங்கிரஸ் கமிட்டியும் டிஎம்கே கமிட்டியும் உட்காந்து பேசுவாங்க. மார்க் மை வேர்ட்ஸ் 3 தடவை 4 தடவை பேசுவாங்க. ஸ்டேல்மேட் வில் கண்டினியூ. ஃபைனலி அட் டாப் லெவல் ராகுல் காந்தி சோனியா காந்தி லெவலில் கனிமொழியும்
அதிகபட்சம் ஸ்டாலினும் பேசி இந்த இஷ்யூ வில் பி சார்ட்டட் அவுட். இது அப்படி தான் போய் முடியுமே முடிய லோக்கல் லெவலில் இப்போ இவங்க போட்டிருக்க அந்த கமிட்டியோ, சுடாங்கர் தலைமையில் போட்டிருக்க கமிட்டியோ அல்லது டிஎம்கேல போட போகிற கமிட்டியோ அவங்க வந்து அக்ரிமெண்ட்டு சைன் பண்ணுறதுக்கு வாய்ப்பு குறைவு. அட் த எண்ட் ஆஃப் த டே அது வந்து ஃபைனலாக அங்கே தான் வந்து செட்டில் டவுன் ஆகலாம். 21 வந்து ஆல்மோஸ்ட் அலையன்ஸ் வாஸ் ப்ரோக். அவங்க கடைசியில் சோனியா காந்தி ஸ்டாலின் கிட்ட பேசினா 20 சீட்டுக்கு மேலே கொடுக்க மாட்டேங்குது, அவங்ககிட்ட பேசி 25 சீட்ஸ்க்கு வந்தாங்க. பட் தேவர் ஏபிள் டு வின் 18 சீட்ஸ். இப்பயும் வந்து இந்த கமிட்டி இந்த வீக்கோ இன்னும் 10 டேஸ்லேயே போடக்கூடிய கமிட்டி கண்டிப்பாக அவங்க கூட பேசுவாங்க. பேசின பிறகு அதில் எந்த முடிவும் வராது. அதுக்கு பிறகு 3-4 தடவை பேசுவாங்க, ஒன்றும் நடக்காது. அதுக்கு பிறகு டெல்லியில் இட் வில் பி சார்ட்டட் அவுட். நான் இந்த நிமிஷம் உறுதியாக நம்புறது இது அலையன்ஸ் வில் பி இன்டாக்ட். 2019, 21, 24 இருந்து அந்த டிஎம்கே, காங்கிரஸ், 2 லெஃப்ட், விசிகே, எம்டிஎம்கே அண்ட் அதர் சன்ட்ரி பார்ட்டிஸ், தட் அலையன்ஸ் வில் பி இன்டாக்ட். மேபி நியூ பார்ட்னர்ஸ் லைக் டிஎம்டிகே உள்ளே வரலாம். மற்றபடி இந்த அலையன்ஸ்லேருந்து ஒரு பார்ட்டி கூட வெளியில் போவாதுன்றது தான் தட்ஸ் மை அசஸ்மெண்ட். நிறையா உள்ளுக்குள்ளே அவங்களுக்கு ஹாட் பர்னிங் இருக்குது, ஐ அக்ரி. பட் டிவோர்ஸுக்கு போகிற அளவுக்கு பிரச்சனை முத்தாது. எவ்வளவு சீட்ஸ் வாங்கலாம்னு நினைக்கிறீங்க? 25க்கு மேலே போயிருமா? ஐ ஹர்ட் தட் இட் வில் பி செட்டில் டவுன் பிட்வீன் அரௌண்ட் 28 to 30. இந்த 5 சீட்டுக்கு தான் எவ்வளவு இந்த பவரில் ஷேர் வேணுன்றது எல்லாமே வந்து இது எக்ஸ்ட்ரா 5 சீட்ஸ், 3 to 5 சீட்ஸ் தான். அதுக்கு மேலே டிஎம்கே வில் நாட் கம்பார்ட்மெண்ட். அதுக்கு மீறி போச்சுன்னா தே மே பிரேக். அதுக்கு வாய்ப்பு குறைவு. அதுக்கு மேலே அவங்க கொடுக்கவே மாட்டாங்க, அதில் எந்த சந்தேகமும் வேணாம். கிவன் த டைனமிக்ஸ் ஆஃப் த 2 பார்ட்டிஸ் அதுக்கு மேலே அது போகாது. ஆனால் இப்போ நடக்கிற விஷயங்கள் வச்சு பார்க்கும்போது திமுக ஏதோ டாமினண்டான பொசிஷன்ல இருக்கிற மாதிரி தெரியல. திமுக காரங்க டெல்லியில போய் மீட் பண்றாங்க, கமிட்டியை காங்கிரஸ் இங்க ஃபார்ம் பண்ணிட்டாங்க. பட் திமுக சைட்ல இருந்து இன்னும் ஃபார்ம் பண்ணல. பட் காங்கிரஸோட விருப்பம் என்னவா இருக்குன்னா, நீங்க முதல்ல கீழே போய் கமிட்டியை ஃபார்ம் பண்ணி அந்த வழியா கமிட்டி வழியா நீங்க வாங்கன்றாங்க, நெகோசியேட் பண்ணுங்கன்றாங்க. ஸோ அதுவே டவுன் சைஸ் பண்ணி தான் கீழே டவுன் சைஸ் பண்ணி தான் அனுப்பியிருக்காங்க. அங்க போய் பேசுன்றது. ஆமா, எங்க ஸ்ட்ரைட்டாலாம் இங்க வர வேணாம், அங்க போங்க. ஆமா. அப்புறம் அது போக பார்த்தா காங்கிரஸ்ல இருக்கக்கூடிய இங்க இருக்காது லோக்கல் டிஎன் லீடர்ஸும் ஸ்ட்ராங்கா திமுக எதிரான விஷயங்கள் பேசிட்டு இருக்காங்க. திமுக எம்எல்ஏ ஒருத்தர் காட்டமா பேசுறாரு, அதுக்கப்புறம் அவரும் அமைதியாகிடுறாரு. RS பாரதி ஒரு அறிக்கையெல்லாம் விடுறாரு, எல்லாம் யாரும் பேசக்கூடாதுன்னு. ஸோ இருக்கிறத வச்சு பார்க்கும்போது காங்கிரஸ் பார்ட்டி அப்படிலாம் எதுவும் பண்ணல, அவங்களுக்கு பிடிச்சதெல்லாம் பேசிட்டு தான் இருக்காங்க. திமுக அவங்க சைட்ல குவைட்டா இருக்க சொல்றாங்க. திமுக தான் என்ன சொல்றது, பின்னாடி அவங்க தான் போயிட்டு இருக்க மாதிரி இருக்கு. காங்கிரஸ் பின்னாடி கவர்மெண்ட் இருக்குல்ல, ஸ்டேட் கவர்மெண்ட், அசம்பிளி எலெக்ஷன் நடக்க போறது அசம்பிளிக்கு. அதனால டிஎம்கே ஹஸ் மோர் ஸ்டேக்ஸ். லுக் அட் இட் லைக் திஸ் வே. நீங்க இதே பார்லிமெண்ட் எலெக்ஷன் அதெல்லாம் காங்கிரஸ் ஒரு ரெக்லெஸ்ஸா டிஎம்கேவோட பிஹேவ் பண்ணுமா? பண்ணாது. ஏன்னா அப்ப ஸ்டேக்ஸ் ஆர் ஹை ஃபார் காங்கிரஸ். ஆனா ரெக்லெஸ்ன்றீங்க இந்த பிஹேவியர். In a way it's reckless. See, in politics everything is good in love and war னுவாங்க. அது ரெக்லெஸ் நான் சொல்றது வந்து you have to take it with a pinch of salt. கொஞ்சம் அக்ரெசிவா போறாங்க. தப்புன்னு நான் சொல்ல மாட்டேன். பவர் வேணும்னு கேட்கறது ஒரு பார்ட்டியோட அடிப்படை உரிமைங்க. நான் ஆண்டி மடமா நடத்துறாங்கன்னு நீ வந்து பவர் வேணும். 45 வருஷ கட்சி பிஜேபி வந்து என்டிஏ கவர்மெண்ட் போது 140 வருஷ கட்சி காங்கிரஸ் ஏன் வந்து பவர் கேட்கக்கூடாது? பவர் கேட்காட்டி தான் தப்பு. சுய மரியாதை உள்ள எந்த ஒரு கட்சியும் கூட்டணி இருக்கும்போது அதிகாரம் கேட்கணும். அது ஒரு எம்எல்ஏ இருந்தா கூட பவர் வேணும். கலெக்டிவ் ரெஸ்பான்சிபிலிட்டி. கூட்டணி வச்சு தானே தேர்தலை சந்திக்கிற, தனியாவே ஜெயிக்கிறீங்க. இந்தியாவில் யாருமே தனியா ஜெயிக்கிறது இல்லை. அவங்க டிஎம்கேக்குள்ள ஒருத்தர் சொன்னதை நான் சொல்றேன் உங்களுக்கு. ராகுல் காந்திஸ் வேர்ட்ஸ்ல அவர் வந்து எங்களுக்கு அதிகாரத்தில் பவரில் ஷேர் வேணும்னு சொல்லும்போது கனிமொழி வந்து முடியாதுன்னு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ ராகுல்ஸ் வேர்ட்ஸ் வேர் ஒரு அன்டெமோக்ராட்டிக் மோடியை வந்து பவரை ஷேர் பண்ணும்போது டெமோக்ராட்டிக் லைக் ஸ்டாலின் ஏன் பவரை ஷேர் பண்ணக்கூடாது? தீஸ் வேர் இஸ் வெரி வேர்ட்ஸ். எனக்கு இதை ரொம்ப பெரிய அளவில் ஒருத்தர் சொன்னார். அன்டெமோக்ராட்டிக் லைக் மோடி இன்னைக்கு 240 சீட் இருக்கிறது இல்லை. இதுக்கு முன்னால் மோடி 1.0 2.0 when they have full majority they shared power. ஸோ மோடி பவரை ஷேர் பண்ணும்போது why can't ஸ்டாலின்? அவங்க பவர் வேணும்னு கேட்குறாங்க, பட் அது கிடைக்காதுன்னு பொழுது they will settle down for more seats. இவங்க அதை கொடுக்க மாட்டாங்க. நான் என்ன சொல்றேன், நீங்க வந்து ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டி அலைன்ஸ்ல இருக்க பார்ட்டியில எந்த பார்ட்டிலாம் அசம்பிளிகளை கண்டெஸ்ட் பண்ணுதோ தட் பார்ட்டிஸ் அவங்களுக்கு கண்டிப்பா பவர்ல வந்து ஷேரை வந்து கொடுக்கணும். நீங்க அதுதான் வந்து கலெக்டிவ் ரெஸ்பான்சிபிலிட்டி. கேபினட் ரெஸ்பான்சிபிலிட்டி இஸ் கலெக்டிவ் ரெஸ்பான்சிபிலிட்டி. ஜெயிக்கும் போது நீங்க கலெக்டிவா தானே ஜெயிக்கிறீங்க. தனியா நோ பார்ட்டி இன் திஸ் கண்ட்ரி அட் ஒன் எலெக்ஷன் ஆன் இட்ஸ் ஓன். மோடி ஆகட்டும், ராகுல் காந்தி ஆகட்டும், ஸ்டாலின் ஆகட்டும், மம்தா பானர்ஜி ஆகட்டும், சந்திரபாபு நாயுடு ஆகட்டும், யாராவனா இருக்கட்டும், எல்லாருமே 38 கட்சிங்க மோடியை தாங்கி பிடிக்கிறது இன்னைக்கு. 38 பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ். ஸோ எவ்ரி பொலிட்டிக்கல் பார்ட்டி அண்ட் எவ்ரி கவர்மெண்ட் இன் டெல்லி அண்ட் ஸ்டேட்ஸ் வந்து கொலிஷன் தான். நீங்க வந்து
வாக்கு வங்கி அரசுனாலே அது கூட்டணி அரசியல் தான். அதை நான் பவரை கொடுக்க மாட்டேன்னு சொல்றதுன்றது வந்து எனவே இட்ஸ் அ பேலன்ஸ் ஆஃப் கன்வீனியன்ஸ். 2006 அப்படி ஒரு வாய்ப்பு வந்தது. அன்னைக்கு டெல்லியில் அந்த ஃபர்ஸ்ட் யூபிஏ வந்து டிபெண்ட் ஆன் காங்கிரஸ் டிஎம்கே. அண்டு அப்போ வந்து கருணாநிதி மாதிரி ஒரு டால் லீடர் இருந்தார். he was able to convince சோனியா காந்தி அண்ட் காங்கிரஸ். அதுவே அவங்களுக்கு 2009 யூபிஏ 2ல கிட்டத்தட்ட 208 சீட்ஸ் வந்து அவங்க டிஎம்கே இல்லாமலே மேனேஜ் பண்ணணும் போது கூட தமிழ்நாட்டில் 2 இயர்ஸ் அவங்கள வந்து கேபினெட்ல ஷேர் கொடுக்காம தான் கலைஞர் ரன் பண்ணிட்டு போனார். அது ரொம்ப ரேர் பிரீடு அது, பிகாஸ் இஸ் சச் அ டால் ஃபிகர். இப்போ அது முடியாது உங்களுக்கு. இப்போ அந்த சுச்சுவேஷன் வந்ததுன்னா யூ ஹாவ் டு பார்ட் வித் பவர். அதுக்கு தான் அவங்க வந்து மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் சீட்ஸ் கண்டெஸ்ட் பண்ணணும் டிஎம்கே நினைக்கிறாங்க. டிஎம்கே நினைக்கிறதும் தப்பு கிடையாது. ஆஸ் அ பொலிட்டிக்கல் பார்ட்டி அவங்க வந்து நாங்கள் பவரை ஷேர் பண்ண மாட்டோம்னு நினைக்கிறதுலாம் நத்திங் ராங் இன் இட். பட் காங்கிரஸ் பவரில் ஷேர் கேட்கறது தப்புன்னு பேசுறது என்னை பொறுத்த வரைக்கும், அதுவும் திமுகவோட பெய்டு மவுத்ஸ் பேசுறதுன்றது வந்து இது வந்து காசு கொடுத்து உன்னை பேச வைக்கிறான், நீ பேசுற வேற என்ன. ஆனா இப்ப நடக்கிறத வச்சு பார்க்கும்போது திமுக ஏதோ ஒரு பாயிண்ட்ல திமுகவும் சரி அதிமுகவும் சரி அதிகாரத்தையும் பகிரணும் அப்படின்ற இடத்துக்கு தள்ளப்படுவாங்களோ அப்படின்ற மாதிரி தான் தோணுது. ஏன்னா இப்ப எல்லா கட்சிகளும் அதிகமா சீட்ஸ் கேட்கறாங்க. இந்த தடவை திமுகவுக்கு டஃபா இருக்கு எல்லாத்தையும் அகாமடேட் பண்ண. இப்ப காங்கிரஸ் எக்ஸ்ட்ரா 5 சீட் கொடுத்தாச்சுன்னா மற்ற கட்சிகளும் நிறைய கேட்பாங்க. அதுக்கெல்லாம் ஸ்பேஸ் இல்ல. சோ உங்களுக்கு சீட்ஸ் அதிகமா கொடுக்க முடியாதுன்ற சூழல் ஏற்படும் போது உங்க கையில வேற என்ன ஆப்ஷன் இருக்கு? பவர் தான். இப்ப நீங்க ஷவர் தான் கொடுத்தாங்க. சோ அந்த இடத்துக்கு மேபி சீக்கிரமா டிபெண்ட்ஸ் ஆன் தி ரிசல்ட்ஸ். அந்த ரிசல்ட்டை பொறுத்து நீங்க இப்போ 170 சீட்ஸ் டிஎம்கே கண்டெஸ்ட் பண்ணுதுன்னா யானைப்படுத்தா குதிரை மட்டும் 118 இஸ் த மினிமம் நம்பர். அவங்க ஈவன் 110 வந்துன்னா கூட வந்து சின்ன பார்ட்டிஸை வந்து பவர் கொடுக்காமலே வாரியம் கிரியம் கொடுத்து கூட இழுத்துப்பாங்கல்ல. பட் அவங்க கண்டெஸ்ட் பண்றதே 150 ஆர் 140 வந்துன்னா ஜெயிக்க முடியாது. நீங்க அதனால தான் மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் சீட்ஸை கண்டெஸ்ட் பண்ணணும்னு 2 பேருமே நினைக்கிறாங்க. 2 பேருமே வந்து பவரை ஷேர் பண்றதுல விருப்பம் இல்லை. என்டிஏக்கும் விருப்பம் கிடையாது, ஏடிஎம்கேக்கும் விருப்பம் கிடையாது, டிஎம்கேக்கும் விருப்பம் கிடையாது. அங்க அவங்க டிமாண்ட் பண்றாங்க. பிஜேபி டிமாண்ட் பிஜேபி டிமாண்ட் பண்ணும்போது காங்கிரஸ் ஏன் டிமாண்ட் பண்ணக்கூடாது? நான் கேட்கறது பிஜேபி டிமாண்ட் பண்றது தப்பு கிடையாதுங்க. பொலிட்டிக்கல் பார்ட்டி எதுக்கு வராங்க பாலிடிக்ஸ்க்கு? பவரை என்ஜாய் பண்றதுக்கு தானே வராம. கூட்டணி சேர்ந்து தானே நீ ஜெயிக்கிற. அப்புறம் பவர் வந்த மட்டும் நான் தனியா ரூல் பண்ணணும், அது எப்படி? பட் இட் டிபெண்ட்ஸ் ஆன் யுவர் ஸ்ட்ரென்த். அட் த எண்ட் ஆஃப் த டே வலி அது எஞ்சும் உங்களுக்கு வந்து சர்வைவல் ஆஃப் த ஃபிட்டஸ்ட். நீ கண்டெஸ்ட் பண்ணுறது வந்து 20 சீட்டு 15 சீட்டுன்னா அவன் அடிச்சுட்டு போடுவான். அவங்களுக்கு வந்து 170 சீட்டு 2 பேர் நிற்கிறாங்கன்னா ஸ்ட்ரைக் ரேட் வந்து அவங்களுக்கு நல்லா இருந்ததுன்னா 118 ஆச்சு. கிராஸ் 118 ஆர் நியரிங் 118னாலே முடிஞ்சதுக்கு அதை கொடுக்க மாட்டான், பவர் கொடுக்க மாட்டான் அவங்களுக்கு வந்து. பட் எனக்கு தெரிஞ்சு இன்னும் குட் டெமோக்ரஸி, கொலிஷன் பாலிடிக்ஸ் அதுதான் வந்து நல்லது. ஒரு டெமோக்ரஸிக்கு நல்லது வந்து கொலிஷன் கவர்மெண்ட் தான். ஸோ தட் எவ்ரி ஒன் வில் ஹேவ் அ ரெஸ்பான்சிபிலிட்டி. நீ வெளியில் இருந்துட்டு என்ன வேணா பண்ணுவேன், ஜெயிக்கிறது மட்டும் நாங்கள் ஜெயிச்ச பிறகு நாங்கள் மட்டும் தான் பவரில் இருப்போன்றது அது இவங்க டிமாண்ட் பண்ணணும். விசிகாவும் டிமாண்ட் பண்ணணும், காங்கிரஸும் டிமாண்ட் பண்ணணும். என்னை பொறுத்த வரைக்கும் வந்து தட்ஸ் ஒன்லி வே ஃபார் ஹெல்த்தி டெமோக்ரஸி. இப்போ இன்னொரு சிக்கல் என்னன்னா, ராமதாஸ் அவர்களை உள்ள கொண்டு வரணும் அப்படின்ற விருப்பமும் திமுகவுக்கு இருக்கிறதா தெரியுது. அதனாலதான் அப்கோர்ஸ் திருமாவளவன் அவர்கள் இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் ஓப்பனா பேசுறாரு. அவர் உள்ள வந்தா நாங்க வெளில போயிடுவோன்ற மாதிரி. முதல் இப்ப ராமதாஸ் அவர்கள் உள்ள வந்தா திமுகவுக்கு லாபம் இருக்கா? ஏன்னா ஏற்கனவே இந்த கெமிஸ்ட்ரி சரியா ஒட்டாதுன்னுலாம் பேசியிருக்கோம். அது ஒண்ணு லாபம் இருக்கான்றது ஒண்ணு. 2வது ஏன் திருமாவளவன் அவர்கள் இப்படி பாக்குறாரு? 2 விஷயம். ஒண்ணு, இப்ப திருமாவுக்கும் ராமதாஸுக்கும் இந்த அனிமாசிட்டி இல்லாம இருந்ததுன்னா கூட, irrespective ஆஃப் த அனிமாசிட்டி ஆர் லவ், இந்த அலைன்ஸ் வந்து டிசாஸ்டர்ல முடியும். ஏன்னு கேட்டீங்கன்னா வந்து 2011 அதை பார்த்துருக்கோம். விசிகாவும் பிஎம்கேவும் ஒரே அலைன்ஸ்ல இருக்க முடியாது. ஏன்னா அங்கே கீழே இருக்க சோஷியல் டைனமிக்ஸ் தெரிஞ்சவங்களுக்கு தெரியும். தலித்ஸ் வர்சஸ் 1 இயர்ஸ்னு அது வந்து இன்னைக்கு வந்து உங்களுக்கு பிடிக்குதோ பிடிக்கல, இட் இஸ் கம்ப்ளீட்லி வந்து போலரைஸ்ட். 2011 என்னாச்சு? கலைஞர் என்ன பண்ணாரு? டிஎம்கே, காங்கிரஸ், பிஎம்கே, விசிகே. பிஎம்கேக்கு 30 சீட்டு கொடுத்தாரு, 3 சீட்டு தான் ஜெயிச்சாங்க. இப்போ ஆமாம், இப்போ விசிகே 10 சீட்டு கொடுத்து சைபர். அந்த பாலிடிக்ஸ் வந்து எப்படின்னு கேட்டிங்கன்னா, ஏர்லி 90s ராமதாஸும் திருமாவும் ஹேண்ட் இன் ஹேண்ட், தேவர் க்ளோஸ் டுகெதர். அங்கே நிறைய இன்ஃபேக்ட் ராமதாஸ் திறந்து வச்ச அம்பேத்கர் சிலைகள் அதிகம். அங்கே வந்து தலித் டெட் பாடிஸை வந்து சடலங்களை வந்து கிரிமேஷன் கிரவுண்டுக்கு எடுத்துகிட்டு போக முடியாது, த்ரூ 1 இயர் ஸ்ட்ரீட்ஸ் வழியாக தான் எடுத்துகிட்டு போக முடியும். அப்படின்னும் போது அங்கே இல்லைன்னா ஊரை சுற்றிட்டு போகணும் போது ராமதாஸ் அவரோட தோளில் வந்து தலித் சடலங்கள் எல்லாம் சுமந்து போனார். இது வந்து 90s நடந்தது, ஏர்லி 90s. அதனால தான் தமிழ் குடிதாங்கின்ற பெயரெல்லாம் கொடுத்தாங்க. 1 இயர் பார்ட்டியாக ஆரம்பித்தாலும் 1 இயர் தலித் கோஆப்ரேஷனுக்கு மே நாட் பி கன்சாலிடேஷன், பட் அந்த ஒரு ஒற்றுமைக்காக அவர் வந்து போராடினார். இன்ஃபேக்ட் 98 ஃபர்ஸ்ட் வாஜ்பாய் கவர்மெண்ட்டில் வந்து, அதர் செகண்ட் வாஜ்பாய் கவர்மெண்ட்டில் 14 months ஜெயலலிதா கவுத்தாங்களே, அதில்
பிஎம்கே ரெப்ரசன்டேஷனாக போனது வந்து தலித் எழில்மலை, தலித் பை பர்த். அவர் தான் ஹெல்த் மினிஸ்டராகவே இருந்தார். பட் லேட்டர் ஆன் ராமதாஸ் ஸ்டார்டட் சேஞ்சிங். அது எஸ்பெஷலி ஆஃப்டர் 2011 அசம்பிளி ரவுட் ஆன பிறகு, தர்மபுரியில் அந்த இளவரசன் திவ்யா லவ் ஸ்டோரிக்கு பிறகு வந்து ராமதாஸ் எங்கே பிரேக்கிங் பாயிண்ட் வருது திருமாவுக்கும் ராமதாஸுக்கும்னா 2013 தலித் அல்லாத ஒரு கூட்டமைப்புன்னு ஒன்று உருவாக்குறாரு வெளிப்படையாகவே. அட் தட் டைம் லா வுட் ஹவ் பீன் ப்ரொசீடட் அகேன்ஸ்ட் ராமதாஸ். என்ன கேட்டிங்கன்னா விட்டுட்டாங்க. ஏன்னா அது ஓப்பன் அன்டச்சபிலிட்டி, ஓப்பன் வயலேஷன் ஆஃப் த கான்ஸ்டியூஷன். தலித் அல்லாத கூட்டமைப்புன்னு நீங்கள் பேசக்கூட முடியாது. இப்போ நீங்கள் ஒரு சின்னதாக ஒரு ட்ரஸ்ட் வச்சுருக்கீங்க அல்லது ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டி வச்சுருக்கீங்க, உங்களோட பைலாவில் நான் தலித்ஸ், தலித் அல்லாதவர்களுக்கு வந்து தான் இங்கே வந்து ரெப்ரசன்டேஷன் ஒரு பைலா இருந்தனா கூட யூ வில் பி ப்ராசிக்யூட்டட். தெரியும் இல்லையா உங்களுக்கு? ஓப்பனாகவே பேசினார். சென்னையில் ரமணா ராஜ் பார்க் ஹோட்டலில் இட் வாஸ் அ சாட்டர்டே, எனக்கு எல்லாம் ஞாபகம். எல்லா ஜாதி கட்சிகளையும் வச்சு அவர் வந்து ஒரு ஒரு ஃபாரம் ஃப்ளோட் பண்ணார், தலித் அல்லாத ஒரு கூட்டமைப்புன்னு, ஆல் இன்டர்மீடியரி கேஸ்ட். அது பெரிய பிரச்சனையாச்சு. அப்போ ராமதாஸ் அப்போ இன்ஃபேக்ட் அந்த மூவை ரொம்ப வாய்ஸ்ஃபரஸாக அப்போஸ் பண்ணது விசிகே அண்ட் லெஃப்ட் பார்ட்டிஸ் தான், நாட் ஈவன் டிஎம்கே அண்ட் ஏடிஎம்கே. ஏடிஎம்கே வந்து பவரில் இருக்குது, ஜெயலலிதா சிஎம். டிஎம்கே வந்து அப்போ பெருசாக ஒன்று ராமதாஸோட அந்த மூவை வந்து அப்போஸ் பண்ணல. ஏன்னா டிஎம்கே பேசிக்கலி இன்டர்மீடியரிஸோட பார்ட்டியாக இருக்கிறதுனால. தட் வாஸ் த லாஸ்ட் ஸ்ட்ரா. ஜீன்ஸ் போட்டுக்கிட்டு கூலிங் கிளாஸ் போட்டுக்கிட்டு தலித் பசங்க லவ் பண்ணுறாங்கன்னு பேசி ஓப்பன் அன்டச்சபிலிட்டி அண்ட் ஆன்டி தலித் வாய்ஸை வந்து பேசினார் ராமதாஸ். அங்கே அவங்களுக்கு பிரேக் ஆகுது. அதுக்கு பிறகு திரும்ப டுக் அ வெரி பிரின்சிபிள்டு ஸ்டாண்டு. பிஜேபி அண்ட் பிஎம்கே இருக்க இடத்துல நாங்கள் இருக்க மாட்டோம். நவ் இப்போ வந்து அன்புமணி அவங்க பார்ட்டியில் பிரச்சனை வந்து அப்பா புள்ள சண்டையில் அன்புமணி ஏடிஎம்கே போனோன்னா ராமதாஸ் வந்து லெஃப்ட் இந்த லர்ச். எங்கே போகிறதுன்னு தெரியல. டிஎம்கேக்குள்ளே இருக்கக்கூடிய ராமதாஸ் கம்யூனிட்டியை சார்ந்த மினிஸ்டர்ஸு அண்ட் அதர் இன்டர்மீடியரி கப்பல் ஆஃப் அதர் இன்டர்மீடியரி காஸ்ட் மினிஸ்டர்ஸ் ராமதாஸை உள்ளே கொண்டு வந்துடணும். ஏன்னா அவங்களுக்கு வந்து ட்ரெடிஷ்னலாக திரும்ப மேலே இருக்கக்கூடிய ஒரு ஆன்டி தலித் மைண்ட் செட் இருக்குது, அவங்க உள்ளே கொண்டு வரணும்னு பார்க்குறாங்க. திரும்ப தெளிவாக சொல்லிட்டார வந்தாருன்னா நாங்கள் வந்து கூட்டணியில் யாரை சேர்க்கணுன்றது ஸ்டாலினோட முடிவு, எங்கள் சேர்க்கக்கூடாது நாங்கள் சொல்ல மாட்டோம். இப்போ ராமதாஸ் உள்ளே வந்தால் நாங்கள் போய்டுவோன்ட்டார். ஆனால் இப்போ அதுவுமே ரொம்ப தவறான ஒரு ஸ்டாண்டா இருக்கு சார். இப்போ பிஎம்கேன்ற ஒரு கட்சி அங்கே இருந்தால் நாங்கள் அங்கே இருக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லி எப்படி கரெக்டாக இருக்கும்? ஏன்னா இப்போ பிஎம்கே ஒரு குரூப் ஆஃப் பீப்புளை ரெப்ரசென்ட் பண்ணுறாங்க, இவங்க ஒரு குரூப் ஆஃப் பீப்புளை ரெப்ரசென்ட் பண்ணுறாங்க. இவங்களோட பாலிடிக்ஸே என்னவா இருக்குன்னா இவங்கள அவங்க எதிரியாக காட்டுறது, அவங்கள இவங்க எதிரியாக காட்டுறது. அந்த மக்களை போலரைஸ் பண்ணி வச்சிருக்கீங்க, போலரைஸ் பண்ணி எதிரியாகவே வச்சு வண்டியை ஓட்டிட்டு இருக்கீங்க. ஸோ ரெண்டு கட்சியும் ஒரே அலையன்ஸ்ல இருந்து அந்த போலரைசேஷன் ஒர்க் ஆகாது, உடஞ்சு போயிடும். அதுதான் எங்களுக்கு பிரச்சனை. நம்ம அரசியல் கையை விட்டு போயிடும், நமக்கு அரசியல் பண்ண முடியாது. ராமதாஸ் அவர்கள் வேற வழி இல்லாம இந்த இடத்துக்கு இறங்கி வராரு. ஏன்னா இப்ப அவருக்கு அந்த அலையன்ஸ் இல்லை, ஸோ இங்க வந்து அவனோட இடத்துக்கு வராரு. திருமாவளவன் அவர்களை பொறுத்தளவுல நம்ம ஓட் பேஸ் நம்ம பிடிச்சி வச்சிருக்கணும், அவங்களை காட்டி தான் நம்ம ஓட்ஸ் வாங்கிட்டு இருக்கோம். ஆனா இது இப்படியே போயிட்டு இருக்க முடியாது, ரெண்டு மக்களை பிரிச்சே வச்சிருக்க முடியாதுல்ல. ஏதோ ஒரு பாயிண்ட்ல ஒரு ரிகன்சிலியேஷன் நடக்கணும்ல. நீங்கள் தப்பாக புரிஞ்சுக்கிறீங்க கேப்ரியல். நான் ஒரு விஷயம் உங்களுக்கு சொல்கிறேன். இந்த பிரச்சனையோட மூலவே ராமதாஸ். ரெக்கன்சிலேஷன்றது நல்ல வார்த்தை, உயர்ந்த வார்த்தை, இட்ஸ் அ லவ்லி வேர்டு. பட் அது எங்கேருந்து வரணும்னா குறைஞ்சபட்சம் ராமதாஸ் கிட்ட இருந்து ஒரு ரெகுரெட் வரணும். நீங்கள் ராமதாஸ் ப்ராக்டிஸ் பண்ணது வந்து அன்பார்டனபிள் கிரைம், தலித் அல்லாத கூட்டமைப்புன்னு ஒன்று நீங்கள் உருவாக்குறீங்க. Can you imagine such a situation in politics? Not even 1 minute, not even BJP has done it. பிஜேபி கூட அதை பண்ணலை. ஒரு கம்யூனிட்டியை வந்து முஸ்லீம் அல்லாத பிஜேபின்னு அஃபிஷியலாக அவன் சொல்லலை. ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட். சரி, இதுல நம்ம ஒரு கிளாரிட்டி நான் கொடுத்துட்றேன். இதுல பிரச்சனை வந்து ராமதாஸ் அவர்களும் திருமாவளவனும் கிடையாது. நான் சொல்றது ரெண்டு குரூப் ஆஃப் பீப்புள். இந்த ரெண்டு லீடர்ஸும் காம்ப்ரமைஸ் பண்ணாங்கன்னா அந்த ரெண்டு குரூப் ஆஃப் பீப்புளும் சேருவாங்க, அவங்களுக்குள்ள இருக்கக்கூடிய மோதல்கள் கம்மியாகும். அதான் என்னோட பாயிண்ட். இப்ப ராமதாஸ் அவர்கள் பழைய ஸ்டாண்ட்ல இல்லை, அவரோட பொலிட்டிக்கல் ஸ்டாண்டா மாத்திட்டார். ரெண்டாவது, ராமதாஸ் அவர்கள் பிஜேபியை அப்போஸ் பண்ற துணியாவும் ஸ்லைட்டா அந்த பக்கமும் திரும்புறாரு. குறிப்பா ஏன்னா அந்த சைடு போக முடியாதுன்ற சூழல் ஏற்படும் போது ராமதாஸ் அவரோட மகள்லாம் கொஞ்சம் பிஜேபி அட்டாக் பண்ணலாம் பேசுறாங்க. ஸோ அந்த இடத்துக்கும் அவங்க நகர்றதுக்கு ரெடியா இருக்காங்க. ஸோ ஏதோ ஒரு கால சூழல் ஒரு புது வாய்ப்பை கிரியேட் பண்ணி தருது. பாமகல ஒருத்தங்க அங்க இருக்காங்க, இன்னொருத்தங்க கொஞ்சம் இந்த சைடு வர்றதுக்கு ரெடியா இருக்காங்க, ஆன்டி பிஜேபி சைடு போறதுக்கு ரெடியா இருக்காங்க. அவங்கள அணைச்சு உள்ள கூட்டு வர வேண்டியதானே. என்ன பழைய இதுலயே பிடிச்சிட்டு என்ன அர்த்தம்? தப்பா பேசுறீங்க கேப்ரியல். ஏன்னா அவரோட கடந்த கால வரலாறு, அவரோட 2013 பாலிடிக்ஸ்ல இருந்து அவர் இன்னமும் வந்து அஃபிஷியலா அதுல இருந்து டீவியேட் ஆகி வந்தாருன்னோ அதை ஜெட்டிசன் பண்ணிட்டாருன்னா அவர்கிட்ட எந்த விதமான ஒரு ஸ்டேட்மெண்ட்டும் வரல. ஹி ஸ்டில் ஸ்டாண்ட்ஸ் பை தட். தலித் அல்லாத கூட்டமைப்புன்னு அவர் ஒன்று உருவாக்குனார் பார்த்தீங்களா? யூ நோ த ஃபுல் ஸ்டோரி. தர்மபுரியில் என்ன நடந்தது என்னன்னு தெரியும். அதுக்கு முன்னாலே இவங்க ரெண்டு பேரும் ஒன்னா தான் இருந்தாங்க. நீங்க ஆரம்பத்துல இருந்தே ரெண்டு மக்கள் பிரிஞ்சே இருக்கணும் தான் நீங்க பாக்குறீங்க. முடிச்சிடறாங்க. ஒரு காலத்துல அங்க ஒத்துமைக்காக தான் ரெண்டு பேருமே போத் ஆஃப் தம் ஒர்க் ஃபார் த யூனிட்டி. எஸ்பெஷலி ராமதாஸ் ஒர்க் பண்ணாரு, நான் அதை மறுக்கல. பட் அதுக்கு பிறகு 2013 பிறகு அவரோட பாலிடிக்ஸ்
கீழே ஒரு அனிமாசிட்டி இருக்குது, அது ரெண்டு பேரும் குளிர் காயறாங்கன்ற ஆர்குமெண்ட் எல்லாம் வந்து என்னை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஷாலோ ஆர்குமெண்ட். இந்த பர்டிகுலர் இஷ்யூல ராமதாஸை விட்டுட்டு ராமதாஸ் இருக்க கூட்டணியில நான் இருக்க மாட்டேன்னு சொல்றது தனிப்பட்ட ராமதாஸோ அல்லது வந்து வன்னியர் கம்யூனிட்டி மேல இருக்கக்கூடிய அனிமாசிட்டி கிடையாது. நேற்றுக்கு திருமாவளவன் அதுக்கு நீங்க கேட்ட கேள்விக்கு திருமாவளவன் நேற்று ஒரு பதில் கொடுத்துருக்காரு. He gave a very detailed statement. எனக்கு வந்து அவர் சொல்றாரு, எனக்கு அந்த கம்யூனிட்டி மேல எந்த வருத்தமும் கிடையாது, எனக்கு வன்னியர் கம்யூனிட்டி மேல எந்த வருத்தமும் கிடையாது, பாட்டாளி மக்கள் கட்சி மேலதான்ற. நீங்க அந்த ஸ்டாண்ட் இருக்குல்ல, இன்ன வரைக்கும் நான் தலித் மூவ்மெண்ட்டை அவர் ஃப்ளோட் பண்ணதுக்கான அதுக்கான எந்த ரிக்ரெட்டும் அவர்கிட்ட அந்த வரல. அந்த பொலிட்டிக்கல் ஸ்டாண்ட் அவருக்கு அப்படியே தான் இருக்குது. இது ரெண்டு பேரையும் குளிர் காயறாங்கன்னா ஒரு காலத்துல இருந்திருக்கலாம், நான் இல்லைன்னு மறுக்கல. இன்னைக்கு இந்த சிச்சுவேஷனுக்கான ராமதாஸ் தானே ஒழிய திரும்ப கிடையாது. சரி, இப்போ ஏன்னா அவரோட ப்ராப்ளம் வந்து வன்னியர் கம்யூனிட்டியோட கிடையாது. இதுல ஒரே ஒரு ஆர்குமெண்ட் வச்சுக்கிறேன், மேபி ரொம்ப இழுத்துட்டே போனா ஒரு ஆர்குமெண்ட் போட்டு என்னன்னா, இப்ப திருமாவளவன் அவர்கள் பிராக்டிக்கல் பொலிட்டீஷியன். தமிழ்நாட்டில் கூடிய எல்லா பொலிட்டீஷியன்ஸுமே ப்ராக்டிக்கலாக தான் இருப்பாங்க. ஒரு அலையன்ஸை வைக்கிறாங்கன்னா அந்த அலையன்ஸ் ஒர்க் ஆகுதுன்னா அதை ஏற்றுப்பாங்க. யாரும் பிரின்சிபிள்லாம் இங்கே அலையன்ஸ் வைக்கிறது கிடையாது. திருமாவளவன் இந்த அலையன்ஸை பார்த்து கொஞ்சம் லைட்டாக பயப்படுறதுக்கான காரணம் என்னன்னா, அவரோட அரசியல் உடஞ்சு போயிருவீங்க. ஏன்னா இவங்க ரெண்டு பேருமே அடையாள அரசியல் பண்ணிட்டு இருக்காங்க. பிஎம்கேவும் சரி விசிகேவும் சரி அடையாள அரசியல் தான் பண்றாங்க. ஒரு குரூப்பை போலரைஸ் பண்றாங்க. இதுதான் அவங்களோட பாலிடிக்ஸ். ஸோ அடி தடி வெட்டு குத்துலாம் வரும்போது போலரைசேஷன் இன்னும் சாலிடா நடக்கும். போலரைசேஷன் நடக்கும்போது ஓட்ஸ் வந்து கரெக்டா வந்துடும். ஆனா இப்ப இவங்களை காட்டி தான் இவங்க ஓட்டு வாங்க. இப்படிதான் மாறி மாறி நடந்துட்டு இருக்கு. ரெண்டு கட்சிகளும் ஒரே அலையன்ஸ்குள்ள வந்தாச்சுன்னா அந்த போலரைசேஷன் ஒர்க் ஆகாது. அதனாலதான் நீங்க சொன்னீங்க கெமிஸ்ட்ரி ஓன்ட் ஒர்க். நீங்க எப்பவும் சொல்றது அங்கதான் சொல்றீங்க. நான் எப்படி பாக்குறேன்னா, அங்கதான் இவங்களுக்கு பிரச்சனை இருக்கு. இவங்க ரெண்டு பேருக்கும் ராமதாஸ் அவர்கள்ட்ட பிரச்சனை, திருமாவளவன்ட்ட பிரச்சனை அதெல்லாம் கிடையாது. இவங்க பொலிட்டீஷியன்ஸ், இவங்களாம் மெச்சூர்டான ஆட்கள். இவங்களோட பிரச்சனை என்னன்னா, ரெண்டு கட்சிகளும் ஒரே அலையன்ஸுக்கு வந்தாச்சுன்னா நம்ம அரசியல் உடஞ்சு போயிடும். அதுல திமுகவுக்கு லாபம் இருக்கு. இவங்க அரசியல் உடைஞ்சா அப்ப இந்த அடையாள அரசியல் உடைச்சிட்டாங்கன்னா அவங்களுக்கு லாபம் இருக்கு. ஆனா அது விசிகேவுக்கு நஷ்டம். ராமதாஸுக்கும் அது நஷ்டம் தான். ஆனா ராமதாஸுக்கு வேற வழி கிடையாது. ராமதாஸ் வந்து அட்டர் வந்து ஒரு டெஸ்பரேட் சிச்சுவேஷன். ரைட். பட் நான் பார்க்கறது எப்படின்னா, நான் இன்னமும் ஐ ஹோல்ட் இட் திரும்ப இன் ஹை எக்ஸ்ட்ரீம். நான் இதை இன்னொன்று உங்களுக்கு சொல்கிறேன். எப்படின்னு கேட்டிங்கன்னா, 2014 மோடி கவர்மெண்ட் வந்ததுலேருந்து, பிஜேபி கவர்மெண்ட் வந்ததுலேருந்து ஒரு முக்கியமான ஒரு டெவலப்மெண்ட் என்னன்னா, த்ரூ அவுட் த கண்ட்ரி வந்து ஃப்ரம் காஷ்மீர் டு கன்னியாகுமரி ஆல்மோஸ்ட் 90% ஆஃப் த நோன் தலித் லீடர்ஸ் பிஜேபியில் போய் சேர்ந்துட்டாங்க. அல்லது பிஜேபியோட ஒரு டைமில் வந்து கூட இருந்துட்டு எம்பியெல்லாம் இருந்துட்டு அப்புறம் வெளியில் வந்தாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் உதித் ராஜ் மாதிரி காங்கிரஸில் இருக்கு. மெஜாரிட்டி ஆஃப் தம் வந்து பிஜேபியோட மெர்ஜ் பண்ணிட்டாங்க. அவங்க பிஜேபி வந்து அந்த சோஷியல் இன்ஜினியரிங்கை வந்து அத்துலே மாதிரி இதில் மகாராஷ்டிராவில் அத்துலே, ராம்விலாஸ் பாஸ்வான், இந்த மாதிரி வந்து ஹோல் செட், தமிழ்நாட்டில் கிருஷ்ணசாமி, இந்த மாதிரி ஹோல் செட் ஆஃப் பீப்புளை வந்து தே ஆக்சுவலி அசிமிலேட்டட். அவங்கள வந்து தே ஸ்வாலோட் இட். அதில் வந்து அங்கே விலை போகாத ஒரு ஆளை வந்து திருமாவளவன் எனக்கு நல்லா தெரியும். ஐ நோ மெனி இன்சிடென்ட்ஸ் விச் ஐ கான் ஷேர் இட். அவருக்கு வந்து பிஜேபி விரித்த வலை என்பது பெரிய வலை. அவர் அதில் போல, அதில் வந்து அந்த பியூர் செக்யூலர் ஆங்கிளில் அவர் வந்து ரொம்ப ரொம்ப கன்சிஸ்டண்ட்டாக இருக்கார். அவர் வந்து பிஜேபியோட சேர்ந்து ஈக்குவேட் பண்ணி ராமதாஸை வச்சது எப்பன்னு பார்த்தீங்கன்னா 2013 பிறகு. அதுக்கு முன்னால் அவர் அங்கே தான் இருந்தார். இது வந்து அடையாள அரசியல்னா அதை அப்படி சுருக்கி பார்க்க வேண்டான்ற நான். ராமதாஸுக்கும் அது அடையாள அரசியல் இல்லை. ஏன்னா ராமதாஸால பலனடைஞ்ச வன்னியர் கம்யூனிட்டி இருக்குது. இன்னைக்கு 40 years ஆஃப் ஹிஸ் ஒர்க் வந்து ரிசர்வேஷனால வந்து பெரிய அளவில் அவங்க முன்னுக்கு வந்திருக்காங்க. He had his own contribution for the community, நான் மறுக்கல. பட் எனக்கு வந்து நான் சொல்ல விரும்புறது, அந்த டர்னிங் பாயிண்ட் எதுனா 2013 தர்மபுரி இன்சிடென்ட்டுக்கு பிறகு அவரோட பாலிடிக்ஸ்ன்றது வந்து அதாவது வந்து அன்அக்செப்டபிள் அண்ட் அன்பிலீவபிள் லெவல் ஆஃப் ரெட்ரோகிரேட் ஸ்டெப். நான் திரும்ப உங்களுக்கு சொல்றேன். ஆனா என்னமோ அது காரணம் இல்லைன்னு தோணுது. கெமிஸ்ட்ரி ஒர்க் ஆகாது, இவங்களுக்கு ஓட்ஸ் ட்ரான்ஸ்ஃபர் ஆகுதுதான் பிரச்சனை. சாரி, யூ ஆர் ராங். இல்ல அதுவும் இருக்கலாம். நான் என்ன சொல்றேன், பொலிட்டிஷியன்ஸ் 2012 அவர் அப்படி பேசிட்டார், அதுக்காக நான் அலையன்ஸ் வைக்க மாட்டேன்ற மாதிரி இருக்க மாட்டாங்க. இல்ல நான் பிராக்டிகலா இருப்பாங்க. அது அவரோட ஸ்டாண்டாவே இருக்குது. இப்ப இன்ன வரைக்கும் அவர் அதை வந்து ரிக்ரெட்டும் பண்ணல, ஒன்றும் பண்ணல. அதாவது நீங்க திரும்ப வந்து, நான் எப்படி சொல்றேன், திரும்ப வந்து அவரோட ஸ்டாண்டை மாத்திக்கிறதுக்கு கேன் ராமதாஸ் ஆஃபர் அ ஃபேஸ் சேவர்? இல்ல, எனக்கு ஏன் அது ஆஃபர் பண்ணணும்னு தெரியல. இப்போ உங்களுக்கு அந்த அரசியலோட தானே பிரச்சனை. ராமதாஸ் அவரோட அந்த அரசியல் தானே பிரச்சனை. அந்த அரசியலே தூக்கி போட்டாச்சு. இப்ப இல்லையே அந்த அரசியல். இல்லையே, எங்க சொல்றீங்க நீங்க? இன்னைக்கு பாஜக எதிர்ப்பு எல்லாம் பேசுறாங்களே. அவர் எங்க வேணா போவாருங்க ராமதாஸ். ஆனா நீங்க திருமாவோட அந்த ஸ்டாண்ட் வந்து எனக்கு என்னமோ வந்து அது வெறும் ஒரு வாக்கு வங்கி அரசியல் சம்பந்தப்பட்ட அல்லது வந்து ஐடென்டிட்டி பாலிடிக்ஸ்னு மட்டும் என்னால எடுத்துக்க முடியாது. the wound is very deep.
நான் வந்து கூடவே இருந்து பார்த்துருக்கேன். 2013 வந்து ராமதாஸ் வெண்ட் ஓவர் த போர்டு அந்த பாலிடிக்ஸ்ல. எனவே இப்ப இருக்கக்கூடிய சுச்சுவேஷன் வந்து ராமதாஸ் உள்ள வந்தாருன்னா திரும்ப வெளியில போயிடுவாரு. கண்டிப்பா ஸ்டாலின் won't do that. பட் கிளவர்லி திரும்ப வந்து இஸ் மூவிங் இஸ் கார்ட்ஸ். அவர் வந்து நாங்க வந்து திரும்ப திமுக கூட்டணியில ராமதாஸை சேர்க்கக்கூடாதுன்னு அவர் எந்த கண்டிஷனும் போடல. அவர் திரும்ப திரும்ப என்ன சொல்றாரு, he behaves like a matured politician, அட்லீஸ்ட் அந்த அவுட் சைட். அவர் என்ன சொல்றாரு, எந்த கட்சியை கூட்டணியில் சேர்க்கணும் வேணான்றது ஸ்டாலின் தான் முடிவு எடுப்பார். இஸ் த லீடர் ஆஃப் தி அலையன்ஸ் இன் தமிழ்நாடு. பட் நாங்க பிஜேபி அண்ட் பிஎம்கே இருக்க அலையன்ஸ்ல நாங்க இருக்க மாட்டோம். அதுல அவர் தெளிவா இருக்காரு. ஐ திங்க் இது ராமதாஸ் இஷ்யூ ஒன்றும் பெரிய அளவில் டிஎம்கேவை டிஸ்டர்ப் பண்ணாது. விசிகே உள்ளதான் இருக்கும். மேபி ராமதாஸ் வில் பி ஃபோர்ஸ் டு கண்டெஸ்ட் ஆன் இஸ் ஓன். அவர் உள்ளுக்குள்ள அலையன்ஸ்ல எடுத்து திரும்ப வெளியில போறாங்கன்றது இட்ஸ் ஹியூஜ் ஜெர்க் ஃபார் டிஎம்கே. ஸ்டாலினோட பெடிகிரி நீங்க பாத்தீங்கன்னா வந்து 3 எலெக்ஷனா அவர் வந்து ரொம்ப பர்ஃபெக்டா அந்த அலையன்ஸை மேனேஜ் பண்ணிட்டு இருக்காரு. இந்த தப்பா அவர் பண்ண மாட்டாருன்னு தான் எனக்கு தோணுது. பிகாஸ் இட் வில் பி a huge mistake. He can't afford to do it and he won't do it. திமுகவுக்கு ராமதாஸ் எந்த வகையில யூஸ்ஃபுல்லா இருப்பாருன்னு நான் சொல்றேன்னா, இப்ப அப்கோர்ஸ் பெரிய ஓட் பேஸ் இருக்கான்னு நமக்கு தெரியல. ஏன்னா அவர் ஒரு இண்டிவிஜுவலா தான் இருக்காரு, பார்ட்டி அவர் கையில இல்ல. ஸோ இன்ஸ்டிடியூஷன் அங்க போயிருச்சு. அவர் இண்டிவிஜுவலா இருக்காரு. ஆனா என்னன்னா, இப்ப திமுக ராமதாஸ் அவர்களை கூட்டணியில சேர்த்தாச்சுன்னா அது ராமதாஸ் அவர்களுக்கு ஒரு அங்கீகாரம். எப்படி அன்புமணிக்கு ஏடிஎம்கே ஒரு அங்கீகாரம் கொடுக்குறாங்களோ அதே மாதிரி ஒரு அங்கீகாரத்தை நீங்க கொடுத்துடலாம். நீங்க ராமதாஸ் அவர்களை எந்த அளவுக்கு பலப்படுத்துறீங்களோ அந்த அளவுக்கு நீங்க அன்புமணியை பலவீனப்படுத்தலாம். ஸோ இப்ப அன்புமணி அவர்கள் வந்து என்ன பண்ண போறாருன்னா, ஏடிஎம்கேவுக்கு கொங்கு பகுதியெல்லாம் ஓட்ஸை டிரான்ஸ்ஃபர் பண்ணி தர போறாரு. ஸோ ராமதாஸ் அவர்களை நீங்க ஸ்ட்ராங் ஆக்கிட்டீங்கன்னா ஓட்ஸை வந்து நீங்க உடைக்கலாம். அதாங்க அதுல இருக்க இப்ப சிக்கல் என்னன்னா, நீங்க ராமதாஸை உள்ள கூட்டணும் வந்தீங்கன்னா, நீங்க சொல்றதை நான் ஒத்துக்கிறேன், அது கரெக்ட். பட் ராமதாஸ் உள்ள வந்தீங்கன்னா திரும்ப வெளியில போவாரு. திரும்ப வெளியில போறதா பெர்செப்ஷன் வைஸ் அது ரொம்ப டிஎம்கேக்கு டேமேஜ். இது வரைக்கும் 3 எலெக்ஷனா ஒரே அலையன்ஸா ஒரு கோபல் பண்ணி அழகா அதுல ஸ்ட்ராங்கா இருப்பாருன்னு நினைக்கிறீங்களா திரும்ப? இல்லாட்டி இது நான் இந்த நிமிஷம் வரைக்கும் பிளஃப் இல்லைங்க, ஸ்ட்ராங்கா இருப்பாரு 100% நான் நம்புறேங்க. அன்லெஸ் சம் மிரக்கல் ஹேப்பன்ஸ் கண்டிப்பா திரும்ப வந்து ராமதாஸ் உள்ள வந்த பிறகு டிஎம்கே ஆஃபர் சம் ஃபேஸ் சேவர் அல்லது ராமதாஸ் வந்து சம் ஃபேஸ் சேவர் கொடுக்குறாரு, அதை அக்செப்ட் பண்ணிட்டு அவர் வந்து அரசியல்ல நிரந்தர எதிரி இல்லை, நண்பனும் இல்லை, அந்த மாதிரியான ஜார்கன்ஸ் எல்லாம் வச்சுட்டு டிஎம்கே அலைன்ஸ்ல கண்டினியூ பண்ணுவாருன்னு நான் சத்தியமா நம்பல. My assessment is leave alone other aspects. In case ராமதாஸ் உள்ள வராரு டிஎம்கேன்னு சொன்னா திரும்ப வெளியில போயிடுவாரு, which will be a huge loss for DMK. கடைசியா ஏடிஎம்கே சைடு கொஞ்சம் டிஸ்கஸ் பண்ணிடுவோம். இப்போ ஏடிஎம்கே பொறுத்தளவுல ஒரு பாயிண்ட்ல வீக்கா இருந்த மாதிரி இருந்தது. அப்புறம் நடக்கவே செய்யாதுன்னு சொல்லப்பட்ட சில விஷயங்கள் நடந்துச்சு. டிடிவி அவர்கள் அலையன்ஸ்ல வந்து சேர்ந்துட்டாரு. அதுக்கப்புறம் பார்த்தோம்னா இவங்க அன்புமணி ராமதாஸும் இப்ப அலையன்ஸ்ல இருக்காங்க. எப்படி பாக்குறீங்க? இப்போ ஓரளவுக்கு ஏடிஎம்கே சைட்லயும் அலையன்ஸ் கொஞ்சம் ஸ்ட்ராங் ஆயிடுமா? அந்த பர்செப்ஷன்ல அவங்க கொஞ்சம் there is a spike in ADMK's chances. கடந்த ஏப்ரல்ல 10 மாசத்துக்கு முன்னால அமித்ஷா எடப்பாடி மீட்டிங்ல ஏடிஎம்கே பிஜேபி அலையன்ஸ் வந்தப்ப அலையன்ஸ் டேக் ஆஃபே ஆகல. ஒரு பார்ட்டி கூட உள்ள வரல. செங்கோட்டையன் வெளில போனாரு, ஓபிஎஸ் வெளில போனாரு, டிடிவி வெளில போனாரு. அதுக்கு பிறகு இந்த உள்ள மறுபடியும் டிடிவி அலையன்ஸ்குள்ள கூட்டிட்டு வந்தாங்க. அன்புமணி வந்தார். பிரைம் மினிஸ்டர் மோடியோட மதுராந்தகம் மீட்டிங்கு பிறகு அவங்களோட ஏடிஎம்கேவோட கிராஃபில் வந்து ஒரு அப்வர்ட் ஸ்விங்கு தெளிவாக இருக்குது. ஸோ அவங்க ரொம்ப பலவீனமாக இருக்காங்கன்றது அந்த கான்செப்ட் இப்போ மாற ஆரம்பிச்சிருக்கு. இன்னும் சில பார்ட்டிஸும் ஏடிஎம்கேல ஜாயின் பண்ணுவாங்கன்றாங்க. ஸோ பை த டைம் உங்களுக்கு March 1st வீக்கில் நோட்டிஃபிகேஷன் வரும்போது, March 1st மோடி இஸ் கமிங் டு மதுரை. ஸோ அதுக்கு 2-3 நாள் கழிச்சு நோட்டிஃபிகேஷன் வந்துடும். நோட்டிஃபிகேஷன் வந்ததுன்னா கண்டிப்பாக ஏடிஎம்கே வில் கிவ் a tough fight to டிஎம்கே. 4 கார்னர் ஃபைட்டில் டிஎம்கேக்கு தான் அட்வான்டேஜ் நான் இன்னமும் நம்புகிறேன். பட் ஸ்டில் 200 சீட்டு ஜெயிப்போம், கேக் வாக்கு, கண்டுக்கட்டி தூரம் வரை எதிரிகளே, இந்த யூஷுவல் டைலாக்ஸ் இருக்கு இல்லையா டிஎம்கேயோட டைலாக்ஸ், அதெல்லாம் வந்து வேனிஷ்டு. they have gone to the wins. நீங்கள் the fight will be there, tough fight இருக்கும் கீழே, அதில் எந்த சந்தேகம் வேணால். களம் வந்து ரொம்ப கடுமையாக தான் இருக்கும். இப்போ சும்மா ஒரு சின்ன லாஜிக்லாம் ஒன்று கேட்குறேன். இப்போ 21லயே பெரிய மார்ஜின்லாம் ஜெயிக்கல திமுக. ஆமாம், தின் மார்ஜின்ல தான் டஃப்பாக தான் ஜெயிக்கிறாங்க. இப்போ 26ல திமுகவுக்கு வேற நிறைய சிக்கல்களும் இருக்கு, கூட்டணிக்குள்ள நிறைய பிரச்சனைகள் இருக்கு, விஜய் ஃபேக்டர் இருக்கு. விஜய் ஃபேக்டரோட ஓகே, அது திமுக அட்வான்டேஜ் நான் பாக்குறேன். பட் எனிவே ஆன்டி இன்கம்பன்சி இருக்கு, 4.5 வருஷம் ஆயாச்சு. இதெல்லாம் இருக்கும் போதும் டஃபா தான் இருக்கும்னு நினைக்கிறீங்களா? 21 டஃபா தான் இருந்தது. நீங்க என்ன சொல்ல வரீங்க? ஏடிஎம்கே அட்வான்டேஜ் இருக்குமான்னு கேக்குறேன். இல்ல, அப்ப நீங்க உங்க பாயிண்ட வந்து நீங்க என்ன தைரியமாவே கேட்கலாம் எனக்கு தெரிஞ்சு. அதாவது வந்து இந்த ஃபேக்டர்ஸை வச்சு நீங்க ஒரு கொஸ்டினை ஃபார்முலேட், நான் உங்க பொசிஷன்ல இருந்தேன்னா இந்த கொஸ்டின் அதாவது வந்து நீங்க சொல்றது எல்லாமே வந்து தவிர்க்க முடியாத காரணங்கள்.
கொஸ்டின் எப்படி இன்னும் ஸ்ட்ரைட்டா இருக்கும்னு கேட்டீங்கன்னா பிளண்டா இருக்கும்னா இட்ஸ் அட்வான்டேஜ் ஏடிஎம்கே தானே. ஹவு கேன் யூ சே இட்ஸ் ஒரு சின்ன ஒரு எட்ஜ் இருக்குமா? நீங்க சின்ன ஒரு எட்ஜ் டிஎம்கே இருக்குன்னு சொன்னீங்க, அந்த எட்ஜ் மேபி ஏடிஎம்கே இருக்கலாமா அப்படின்னு எனக்கு என்ன தோணுதுன்னா, நான் இந்த ப்ரெடிக்ஷன் எனக்கு புரியுது எனக்கு ஏன்னா எனக்கு 24லயே அந்த அனுபவம் இருக்கு. ஆமா புரியுது எனக்கு 400 சீட் 300 நாங்க கடைசில ஒண்ணு இல்லாம போச்சு. அதனால வந்து ப்ரெடிக்ஷன் கேம்குள்ள நானும் போல. நம்ம லாஜிக்கலா வந்து பாசிபிள் சினாரியோஸை டிஸ்கஸ் பண்ணலாம். அறுதிட்டு உறுதியா இதுதான் வரும் அதான் அப்படி நம்ம சொல்லலை. நானும் அப்படி பேசுறது கிடையாது எப்ப. எனக்கு என்ன ஒண்ணு தோணுதுன்னா வந்து எனி 4 corner fight is maybe I'm wrong, any 4 corner fight is advantage for DMK. Correct, அது true தான். So in a 4 corner fight வந்து எனக்கு தெரிஞ்சு it's advantage for DMK, but maybe as somebody said that it's like Modi 3.0. He'll retain power with less numbers. சிம்பிள் மெஜாரிட்டி இருக்காது. 118 ஃபார் டிஎம்கே இருக்காது. பட் அலைன்ஸ் ஆஸ் சச் தே மே ஏபிள் டு ஸ்கிராப் த்ரூ. அப்படிதான் தோணுது. ரொம்ப மோசமாக தோக்க மாட்டாங்கன்னு தோணுது. ரெஜிம் சேஞ்சுக்கான வாய்ப்பு வந்து குறைவுன்னு தான் தோணுது. ஈவன் ஏடிஎம்கேலேயே விஷயம் தெரிஞ்சவங்ககிட்ட பேசும்போது யாருக்குமே நம்பிக்கை இல்லை ரெஜிம் சேஞ்ச் வரும்னு. இட்ஸ் சச் அ டைசி சுச்சுவேஷன் தான் உங்களுக்கு வந்து. அந்த அளவுக்கு வந்து எடப்பாடியும் ஒரு ஃபோர்ஸாக வரல. இன்னொரு விஷயம் டிஎம்கேவோட அட்வான்டேஜ் வந்து என்னென்னா, அஃப்கோர்ஸ் ஆன்டி இன்கம்பன்ஸே அந்த ஃபிலிப் சைடு. அட்வான்டேஜ் என்னன்னு கேட்டிங்கன்னா வந்து மைனாரிட்டிஸ் கம்ப்ளீட்டாக அவங்க பக்கம் நிற்கிறாங்க. இன்றைக்கி நாடு பூரா முஸ்லீம்ஸ்க்கு எதிராக, கிறிஸ்டியன்ஸுக்கு எதிராக, எஸ்பெஷலி முஸ்லீம்ஸ்க்கு எதிராக பிஜேபி பண்ணிகிட்டு இருக்கா 2 years. வாட் ஹேப்பன் இன் அஸ்ஸாமில் அந்த சீஃப் மினிஸ்டர் ஹிமந்த் பிஸ்வாஸ் முஸ்லீம்ஸ் துப்பாக்கியால் சுடுற மாதிரி வீடியோ போட்டு எந்த லெவலுக்கு போச்சுன்னா பிஜேபி ஹைகமாண்ட் இட் செல்ஃப் ஆர்டர்ட் ஹிம் டு வித்ரா த வீடியோஸ். பிஜேபி அது ரொம்ப அவங்க ஸ்டாண்டர்ட்ஸ்லேயே அது ஓவர் த போர்ட். ஸோ தெர் இஸ் அ டெலிபரேட் சிஸ்டமிக் அட்டாக் ஆன் மைனாரிட்டிஸ். ஸோ இங்கே இருக்கக்கூடிய மைனாரிட்டிஸ் வந்து எஸ்பெஷலி முஸ்லிம்ஸ் வந்து தே வில் கோ ஃபார் டிஎம்கே அலையன்ஸ். அவங்களுக்கு வந்து டெவலப்மெண்ட் அதெல்லாம் செகண்டரி, உயிர் பழைக்கணும் உங்களுக்கு வந்து. ஸோ இது ஒரு ஐடியாலஜிக்கலி கோஹரண்ட் அலையன்ஸ். இது டெவலப்மெண்ட்டெல்லாம் கூட செகண்டரி தான் அவங்களுக்கு வந்து. ஸோ அந்த 3 எலெக்ஷனில் காப்பாற்றினது அவங்கள வந்து இந்த தடவை வந்து 21 விட கூட 26 வந்து மைனாரிட்டிஸ் இன்னும் கன்சல்டேட் ஆகலாம் டிஎம்கே பக்கம். ஏன்னா அந்த அளவுக்கு இன்றைக்கி நாட்டில் சம்பவங்கள் நடந்துகிட்டு இருக்குது. இன்னொன்று வந்து ஒரு பெரிய ஒரு ஆங்கர் இருக்குது, ஒரு அண்டர் கரண்ட் இருக்குது. பட் ஒரு 2011 கலைஞர் கவர்மெண்ட்டுக்கு எதிராக இருந்த மாதிரியான ஒரு சீட்டிங் ஆங்கர் இல்லை. அது ஒரு அட்வான்டேஜ் அவங்களுக்கு. ஸோ இதெல்லாம் வந்து பாசிட்டிவ் சைடு அவங்களோட சைடில். நெகட்டிவ் சைடில் ஆன்டி இன்கம்பன்சி இருக்குது. பட் யார் அதை கேபிட்டலைஸ் பண்ணுவாங்க? ஒரு சின்ன ஒரு கேள்வி சார். இப்போ ஏடிஎம்கேவை பொறுத்தளவில் 2 தடவை தொடர்ந்து அவங்க தோத்ததே கிடையாது. ஸோ இப்போ 2 தடவை தொடர்ந்து தோக்குறாங்கன்னா ரெக்கார்டு பார்ட்டிஸ் ஃபினிஷ். ஆமா. ஸோ இது நடந்ததே கிடையாது. இதுவரைக்கும் நடக்காத அந்த விஷயம் இப்ப நடக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னு நீங்க சொல்றீங்கன்னா என்ன மாறிடுச்சு? ஒரு 10 years முன்னாடி உள்ள விஷயம் இப்ப என்ன மாறிடுச்சு? ஏடிஎம்கேவுக்கு லீடர் இல்லைங்க, ஜெயலலிதா இல்லைங்க. ஏடிஎம்கே ஓட் பேங்க் வந்து ஏடிஎம்கேவோட ஓட் பேங்க்ல டென்ட் ஆயிருக்குங்க. அது நடந்திருக்க கூடாது. ஒரு பகுதி வந்து விஜய்க்கு போயிருக்குது, ஒரு பகுதி டிஎம்கேக்கு போயிருக்குது. அந்த லீடர்ஷிப் குவாலிட்டின்றது போயிடுச்சு. அது ஒரு வித்தியாசமான பார்ட்டி. 1972 கட்சி ஆரம்பிச்சு 5 வருஷத்துல எம்ஜிஆர் ஆட்சியை பிடிக்கிறார் 77. அதுக்கப்புறம் 77லேருந்து இப்போ வரைக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா கண்டினியூஸாக 2-5 years உங்கள் பவர் இல்லாமல் இருந்ததே கிடையாது. வேற டிஎம்கே எடுத்தீங்கன்னா 1949லேருந்து இன்ன வரைக்கும் பார்த்தீங்கன்னா எவ்வளோ வருஷம், 13 வருஷம் கலைஞர் பவர் இல்லாமல் கட்சியை வச்சிருந்தார். அதுக்கப்புறம் 10 years வச்சிருந்தார். ஏடிஎம்கேவோட ஸ்ட்ரக்சர் அந்த மாதிரியான ஸ்ட்ரக்சர் கிடையாது. ஸோ இந்த முறை வந்து அவங்க ஜெயிக்கலான்னா தே வில் பி ஃபர்தர் அண்ட் ஃபர்தர் ட்ரவுண்ட், மூழ்குவாங்க. கொலாப்ஸ் வந்து கம்ப்ளீட்டாக அழிஞ்சிடும், அந்த வார்த்தைகளை நான் பயன்படுத்த விரும்பலை. பட் தே வில் பி ட்ரவுண்ட், மூழ்குவாங்க. இன்னைக்கு பவர் வேணும் அவங்களுக்கு, எப்படியாவது வேணும். ஆனால் அந்த கில்லர் இன்ஸ்டிங்க்ட் அவங்ககிட்டயே இல்லை. பை எனி ஆட்ஸ்டிங் எனக்கு தெரிஞ்சு இட்ஸ் அட்வான்டேஜ் டிஎம்கே தான். 4 corner ஃபைட்டில் ஈவன் ஆல் தீஸ் ஆஸ்பெக்ட்ஸ் வந்து இட்ஸ் அட்வான்டேஜ் டிஎம்கே. ஐ திங்க் மோடி கவர்மெண்ட் அண்ட் மோடி நோஸ் இட் வெரி வெல். அதனால தான் அவங்க பெரிய அளவில் தமிழ்நாடு மேலே கவனம் செலுத்தலாம். அவங்க கவனம் பூரா வெஸ்ட் பெங்காலில் இருக்குது. ரொம்ப நன்றி சொல்லுங்கள். பிஸியான டைமில் அருமையான ஒரு பேட்டி ரொம்ப நன்றி.